தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பும் தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து இன்று அரசியல் விழிப்புணர்வு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கோம். தூத்துக்குடியில 6 சட்டமன்றம் இருக்கின்றது. தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், மொட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி இந்த சட்டமன்ற தொகுதிகளிலெல்லாம் பொறுப்பாளர் நியமித்து எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அரசியல் கட்சிக்குத்தான் தமிழகத்தில் இருக்கின்ற 85 லட்சம் மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க போறோம். ஏன்னா 2026 தேர்தலிலே விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த அரசியல் கட்சி ஜெயிச்சிட முடியாது. அதனுடைய சூழ்நிலை உருவாகி இருக்குது. எப்படின்னா எங்களுடைய 7 அம்ச கோரிக்கை மகளிர் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா 3.5 இடஒதுக்கீடு. அதே எங்களுக்கு முக்கியம். அரசு வேலையில 3.5 இடஒதுக்கீடு. அப்ப 2வது எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களைத்தான் அறங்காவலராகவும் அரசு பணியாக கோவில்களை பராமரிக்கின்ற பணியாக தரணும். கூட்டுறவு வங்கியிலே மத்திய அரசினுடைய மாநில அரசுடைய கூட்டுறவு வங்கியிலே தங்கநகை பரிசோதனை வேலை. பிறகு ஐந்தொழில் நலவாரியம், விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஐந்தொழில் நலவாரியம் அமைப்பது போல விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு தமிழகம் எங்கும் கூட்டுறவு வங்கிகளை உருவாக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்க. குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக தேனி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டமெல்லாம் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இப்பொழுது தூத்துக்குடியிலே மாவட்ட தலைவர் முருகேசனாச்சாரி, மாவட்ட செயலாளர் முருகனாச்சாரியார் இவர்கள் தலைமையில் இன்று கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நமது மாநில சட்ட ஆலோசகர், மாநில செயலாளர், துணைத் தலைவர் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் அணிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் பிரச்சாரம் செய்து எங்களுடைய சமூக ஓட்டுகளை பெற்றால்தான் இனி தென் தமிழகத்திலே எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியும். அதனால விஸ்வகர்மா சமுதாயத்துடைய ஓட்டு வங்கிகள் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்ற பரிசை நாங்கள் தருகிறோம். 2026 தண்ணி காணுது சொல்லிட்டார். கடந்த 2019 தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு கோவை, ஈரோடு, தூத்துக்குடி எல்லா மாவட்டங்களையும் பிரச்சாரம் பண்ணோம். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். இந்த முறை தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு 146 சட்டமன்றத்தில் பொறுப்பாளர் நாங்க போடுறோம். அந்த 146 சட்டமன்றத்திலையும் ஒரு சட்டமன்ற பொறுப்பாளர் அவரு கீழே 15 பேர் தொகுதி பொறுப்பாளர்களா போட்டு அவர்கள் விஸ்வகர்மா கொடியேந்தி எங்கள் சமூக மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே நாங்கள் யாருக்கு ஆதரவு தரணுமோ அந்த கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள். அதாவது விஸ்வகர்மா சமுதாய தொழிலாளர்கள் எல்லாம் பிறவி கலைஞர்கள், அவர்கள் பாதுகாக்கணும், கைத்தொழில் செய்ய புரிஞ்ச. இன்றைய கால சூழ்நிலையிலே இயந்திரமாக்குதல் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால அவர்களுக்கு தகுந்த மாதிரி இயந்திரமாக்குதலுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் குடும்பம் பாரம்பரிய அளிக்காம இருக்கிறதுக்கு அவருடைய கைத்தொழிலுக்குன்னு ஒரு ஆர்டிபிக்ஸ், அந்த கைத்தொழிலுக்கு உண்டான மரியாதை மதிப்பெடுத்து எக்ஸ்போர்ட், இப்போ வெளிநாட்டுல கைத்தொழில் தான் முக்கியம் தர்றாங்க. அந்த கைவினைஞருடைய சிற்ப கலைஞர்களுக்கெல்லாம் மற்றும் தங்கநகை தொழிலாளர்களுக்கெல்லாம் உரிய தங்கநகை தொழிற்பூங்கா உருவாக்கி தமிழக அரசு பல்வேறு வேலைகளை செய்யணும். அதாவது உலகளாவிய சந்தையினுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி பிறகு தங்கம் விலையேறிட்டு இருக்குது. ஆனா அதை கட்டுப்படுத்துறதுனால என்னன்னு புரியல. ஆனால் எங்களுடைய சங்கம் தங்கத்தின் மேல் இறக்குமதி வரியை கம்மி பண்ணாலே தங்கத்தோட விலை குறைஞ்சிடும். இறக்குமதி வரி 47% வருது. அதை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட விலை குறைஞ்சிருது. நிச்சயமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு கோரிக்கை வைக்கும். அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும்
தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது. பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்பொழுது நாங்க எந்த ஒரு கூட்டணிக்கும் முடிவு ஆதரவா இல்ல. எங்கள் சமூக மக்களை தமிழகம் முழுவதும் சந்திக்கிற அவர்கள் கோரிக்கையெல்லாம் முழுசா எடுத்துட்டு போய் தமிழக முதல்வர் திமுகவினுடைய தலைவர்களுடைய ஸ்டாலின் அவர்களையும் தருவோம், எதிர்கட்சி தலைவர்களுடைய எடப்பாடி அவர்களையும் தருவோம். அவர்கள் தருகின்ற மதிப்பு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஆதரவு தந்தால் அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு நடக்கும். அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்காக கூட நாங்க எங்க கூட்டணி கொடுப்போம். அதனால எங்களுடைய ஆதரவு என்பது இப்பொழுது யாருக்கும் இல்லை. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு தன் ஆதரவு நிலையை தெரிவிக்கும். விஜய் ஆதரவு கரூர்ல 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு அவர் நேரில் இது வரைக்கும் ஆதரவு பூர்வமா வைக்கல. மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க நீங்க சந்திச்சிக்கிறோம். அதாவது நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். அவர்கள் ஒரு நடிகருங்கிறோடைய போதையில தான் அவர் சந்திக்கிற கூட்டம், அது வாக்கா மாறாது. அதே நேர கட்டத்துல தன்னுடைய பார்வைக்காக வந்தவர்கள் 41 பேர் மரணத்தடைந்த போது நடிகர் விஜய் இன்னும் சந்திக்காது கண்டனத்துக்குரியது. நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். நடிகர் விஜய் சந்திக்காது கண்டனத்துக்குரியது. பச்சை குழந்தைகள செத்து இருக்குதல்ல, என்ன ஆகி போகுது? 41 பேருடைய உயிரை விட உன்னோட உயிர் பெருசா போச்சப்பா. நான் கேட்கிற கேள்வி, 41 பேர் உயிர். நீ எப்படியாச்சும் ரகசியமா சந்திக்கலாம், இல்லைன்னா தகுந்த போலீஸ் பாதுகாப்போட சந்திக்கலாம். ஏன் உனக்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்டரி பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இன்னி வரை சந்திக்காது தவறு. இனியும் சந்திக்கலீங்கன்னா அது விஜய்க்கு பின்னடைவாதான் ஏற்படும். சரியான பதிலா?